எதிர்காலத்துல புதிய தமிழகம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அரசியல் நான் தான் சொல்றேன், எங்களுடைய பார்வை புதிய தமிழகத்தினுடைய பார்வை என்பது வேறு ஆச்சுங்களா. நாங்கள் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இந்த நாட்டில் சமத்துவத்தையும் தர்மத்தையும் நிலநாட்டுவது தான் புதிய தமிழக கட்சியோட லட்சியம். அது சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்தா நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்துக்குள்ள உட்கார்ந்தா நிறைவேற்றணும் அப்படிங்கிற பார்வை எல்லாம் ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நிச்சயமான ஒரு கருவி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அடிப்படை லட்சியத்தை விட்டுட்டு இன்னைக்கு போனாங்க, என்னாச்சுங்க? யாரு சார் சொல்லுங்க? அது எத்தனையோ போனாங்க, இன்னைக்கு என்னாச்சு? அம்பலப்பட்டு நிற்கிறாங்கல்ல. நாங்கள் கூட்டணி சேருவது என்று சொன்னால் எங்களுக்கு தெளிவான இது வேணும், மினிமம் காமன் ப்ரோக்ராம். இதுதான் உங்களுக்கு தெரியும், நான் இன்னைக்கே சொல்ல. எல்லா கட்சிகளுக்கும் அதான் சொன்னேன். திமுக சொன்னேன், அண்ணா திமுக சொன்னேன், யாருமே கேட்கல. 2026 பிறகு தமிழ்நாட்டில் இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறை கிடையாது சொன்னா இல்லையா? கூட்டணி ஆட்சி தான் சொன்னல. ஸோ அதனால நாங்கள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு என்பதை நாங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் சந்தர்ப்பவாதி, இன்னைக்கு இங்க இருக்கிற நிலை நாளைக்கு அங்க ஒரு நிலை எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. நாங்கள் எந்த நிலை எடுத்தாலும் அந்த நிலையில தெளிவான பார்வையோடு எடுப்போம், தெளிவா கூட நிற்போம். நிச்சயமாக நாங்க தாவக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க அதனால்தான் பல பேர் அவமானப்படுறாங்கல்ல. நீங்க நாங்க எங்ககிட்ட எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு எதுக்கடா அங்க போனேன் அச்சா, கூட்டணி ஒரு பக்கம், அப்புறம் கூட்டு ஒரு பக்கமா ஆட்சி ஒரு பக்கமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருதில்ல. அந்த மாதிரி எல்லாம் நிலைக்கு நாங்கள் வர மாட்டோம். எங்களை பொறுத்த மட்டிலும் யார் இன்னும் இப்போ சட்டமன்ற தேர்தல் உடனடியாக வர வாய்ப்பில்லை. அது வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளாட்சியோ அல்லது சட்டமன்ற தேர்தலே வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் தான் சரி, தெளிவான பார்வையோடு தான் முடிப்போம்.